கர்த்தர் நல்லவர். இரவு தூங்க போவதற்கு முன்பாக தேவ பிள்ளைகள் இந்த நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். ஆண்டவர் யோசுவாகிட்ட சொல்கிறாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. ரொம்ப முக்கியம். பெரிய சவால்கள், எதிர்கொள்ள வேண்டிய போர்கள், யுத்தங்கள் ரொம்ப பெருசு. சுதந்திரிக்க வேண்டிய தேசம் ரொம்ப பெருசு. எதிரிகள் சக்தி வாய்ந்தவர்கள். ஆனால் அதை கண்டு துவண்டு போகாத யோசுவா, மாறாக நீ பலங் கொண்டு திடமனதாயிரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் இது உங்களுக்கு இந்த நாளில் சொல்கிறேன். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அவரை நம்பி, அவர் வார்த்தையை நம்பி தூங்க போங்க. உங்கள் தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. சோர்ந்து போயிட்டோம், முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் எப்படி ஜெயிக்க போகிறோம்? வார்த்தையை நம்பி, வார்த்தையை சார்ந்து, பலம் கொண்டு திடமனதாக இருந்து மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நல்லா தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே தூங்க செல்லுங்க. உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். குட் நைட். God bless you people. Love you so much. Shalom.